ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பேபிஸ்க்கு ஹெல்த்தியாக ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற பவுட்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதான் ஏபிசி மால்ட்டு. கடையில் வாங்கி கொடுக்குற பவுட்ருலலாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நானும் யூடியூப் ஃபுல்லாக சர்ச் பண்ணி 10-15 வீடியோஸ் எல்லாம் பார்த்து சரி ஓகே ஏபிசி மால்ட் செய்வோம் அப்படின்னு சொல்லி நானாக ட்ரை பண்ணது தாங்க இது. இது வந்து 1 kg அளவுக்கு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிறப்போ எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் நம்மளே வீட்டில் கண்ணுக்கு நேராக பார்த்து நம்மளாக பார்த்து நம்ம பேபிக்கு செய்கிறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ட்ரை நட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 4 ஏலக்காய் ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதை செய்யும் போது ரொம்ப ஆசைப்பட்டேங்க. சரி ஓகே, அந்த 10-15 வீடியோவில் பார்த்த மாதிரியே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமையும் லாஸ்ட்டில் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஒரு கனமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாட்டு சக்கரை சேர்க்கணுங்க. நாட்டு சக்கரை சேர்க்குறது கொஞ்சம் நல்லது. ஒயிட் சுகர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நானும் 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நமக்கும் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி கிண்டிக்கிட்டே தாங்க இருந்தேன். அப்புறம் இடையிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த ட்ரை நட்ஸ் இருக்குல்ல, அந்த பவுடரையும் வந்து சேர்த்து நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றும். அப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கே வந்து அந்த பவுட்ரு வர்ற மாதிரி தெரியும். ஆனால் அதை நீங்கள் நம்பவே கூடாது. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பவுட்ரு மாதிரியே கிடைக்கலங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியேவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு டெய்லியும் பாலில் அந்ததையே வந்து ஒரு லிக்விட் மாதிரி கலந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தம்பிக்கு கொடுத்துட்ருக்கேங்க. வேஸ்ட் பண்ணிடக்கூடாதே. ஸோ அதுக்காக அப்படி செஞ்சிட்ருந்தேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கோட்டை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. டாட்டா.